ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஒரு மெசேஜ் சொல்லலான்னு வந்தேன் இன்னைக்கு. எல்லா ட்வின் ஃப்ளேம்ஸும், ஆல் டிவைன் ஃபெமினைன்ஸ், மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் டிவைன் ஃபெமினைன்ஸாக தான் இருப்பீங்க. பீட் அ மேல் ஆர் ஃபீமேல், நீங்கள் டிவைன் ஃபெமினைனாக இருக்கலாம் இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி. உங்களோட டிவைன் மாஸ்குலைன் எப்பயாவது உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதாவது நீ எப்படி இருந்தாலும், உன்னோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும், லைஃப்பில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் இப்போ இருக்கிற நிலைமையில எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியாவது உங்கள் டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க. கொடுத்துருக்க மாட்டாங்க. டிவைன் மாஸ்குலைன்ஸ் நெவர் ப்ராமிசஸ் டு அக்செப்ட் அஸ். அவங்களுக்கு நம்மளை வேணும், நம்ம எனர்ஜி வேணும், நம்மளோட ப்ரெசன்ஸ் வேணும். ஆனால் நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை வந்து என் வாழ்க்கையில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்லாத ஒரு பர்சனுக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணணும்? எதுக்கு அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும் இல்லையா? அது உங்களோட சோல் தான், அது நிஜம்தான். பட் த பிட்டி இன் திஸ் ஜேர்னி இஸ் அந்த மைண்ட் அண்ட் பாடி இன்னும் அதை வந்து ரெக்கக்னைஸே பண்ணலை. ஸோ நம்ம எவ்வளோதான் வந்து வெயிட் பண்ணி அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, the body and mind is not going to understand at all. அந்த சோல் வந்து அவங்கள எப்போ புஷ் பண்ணும், இது உன்னோட சோல், இந்த பர்சன் இல்லாமல் உனக்கு வந்து லைஃப்பில் நிம்மதி கிடைக்காது, இந்த ஒரு சோலை நீ அக்செப்ட் பண்ணாமல், அந்த பர்சனோட அந்த ப்ரெசன்ஸை நீ அக்செப்ட் பண்ணாமல், ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணாமல், வித்தவுட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணாமல் உன்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத அந்த சோல் வந்து அந்த பாடிக்கும் மைண்டுக்கும் தெரியப்படுத்தும். ஆனால் தெரியப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கேப் கொடுக்கணும். நம்ம சோலோட ரெக்கக்னேஷன்னால நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம், ஆக்சுவலி நான் சொன்னேன், அவங்களோட பாடி அண்ட் மைண்டு நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கு அலைண்டே கிடையாது. ஸோ ஆக்சுவலி நம்ம சோலுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கும் பிடிக்காத ஒரு விஷயத்த நம்மளோட சோல் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அவங்கள்ட்ட அதை காட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ வலிச்சாலும், எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும், எவ்வளோ வந்து நமக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூராக அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணாலும், ஏன் நம்ம திரும்ப போகிறோம் அப்படின்னா, வி நோ தட் இட் இஸ் அவர் சோல். அதனால தான். ஆனால் அவங்களுக்கும் அது புரியணும் தானே? அகெயின் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் இன்செக்யூரிட்டிஸ், நம்மளோட ட்ரிகர்ஸ். ஆனால் நம்மளோட ட்ரிகரும் நம்மளோட இன்செக்யூரிட்டியும் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ வுட் சே ஹீல் யோர் செல்ஃப் ப்ராப்பர்லி. உங்களோட இன்னர் சைல்டை நீங்கள் கண்டினியூஸாக ஹீல் பண்ணுங்கள். அங்கே போய் ஒரு ட்ரிகராக கற்றுக்கிட்டு வந்து ஹீல் பண்ணுறதுக்குள்ள டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம லைஃப்பில் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ பெயினில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரீசெண்ட்லி 2-3 மெசேஜஸ் வந்தது. ஸோ அந்த பெயினில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இஃப் யூ ஆர் இன் பெயின், யூ ஹாவ் டு ஹீல் யோர் செல்ஃப். உங்களுக்கு அந்த பர்சன்னால பெயின் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தான் பெயின். அந்த பர்சனை பார்க்கணும், அந்த பர்சன்ட்ட போனால் அந்த சோல் வந்து உங்களுக்கு அன்பை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடைக்காது. ஏன்னா அந்த சோல் இஸ் நாட் ரெடி டு ஹோல்ட் யூ நவ். அந்த சோல் உங்களை ஹோல்ட் பண்ணணும்னா அந்த பாடி அண்ட் மைண்ட் அலைண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த கரெக்டான ஒரு ப்ரெசன்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு லெட் தெம் க்ரோ அண்ட் இவால்வ். நம்ம அதுக்கு தடையாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்காது, பெயினில் தான் இருப்போம். எகெயின் நமக்கு அவங்க மேலே கோவம் தான் வரும். ஸோ இந்த ஜேர்னியை வந்து ஆன் அண்ட் ஆஃபாக நிறைய வாட்டி போய் வந்து கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஹீல் யோர் செல்ஃப். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஹீல் பண்ணாமல் தப்பிக்கவே முடியாது இந்த ஜேர்னியில். யூ ஹாவ் டு ஹீல். உங்களுக்கே தெரியாமல் சின்ன 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 விஷயங்கள் நிறைய உங்களுக்குள்ளே இருக்கும். நான் வந்து பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு எப்படியெல்லாம் அது இருந்தது அப்படின்னு. ஸோ ஹீல் தேட் அண்ட் தென் கிவ் தம் த ஸ்பேஸ் டு க்ரோ, இவால்வ். புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வரட்டுமே, எவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு, உங்களை தேடி அவங்க வந்தா இல்லையா? ஆனால் நமக்கு வந்து பொறுமையே கிடையாது அந்த ஒரு இடத்த கொடுக்கறதுக்கு. எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன தான் யோசிக்கிறாங்களா, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க, என்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க, ஆனால் நேரில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாங்கங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் சொல்லுங்க? நம்மளே நினச்சிக்கிறது தானே. நம்ம டெலிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லைனா எப்படி இருக்கும்? ஒருவேளை அவங்க நம்ம ட்வின் ஃப்ளேமே இல்லைன்னா? ஸோ நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரிலாம் தோணலாம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். நமக்கு நம்ம லைஃப் தான் இம்பார்ட்டண்ட், வேற யார் லைஃப்பும் கிடையாது. நம்ம சோலாக இருந்தாலும் அந்த சோலுக்கு அதோட லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு தெரியும்.
இல்லையா? நம்ம லைஃப்ப வேற யாராவது வந்து பார்த்துக்கிறாங்களா? உங்க டிவைன் மாஸ்குலின் வந்து உங்க லைஃப்ப பார்த்துக்கிறாங்களா? இல்ல யாராவது பார்த்துக்கிறாங்களா? இல்ல. காட் வந்து நம்மள வந்து இங்க படைச்சு விட்டுருக்காரு அப்படின்னா, யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யோர்செல்ஃப். உனக்கு நான் ஒரு பாடியும், மைண்டும் குடுத்து தான் அந்த சோல நான் அனுப்புறேன். அப்புறம் உனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிற? இல்ல வெளியில இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க மேல டிபெண்ட் ஆகணும், அவங்க எனக்கு இது தரணும், அது தரணும் அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம்? இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் அவர் கண்டிஷன்ஸ். நம்ம வெளியிலேருந்து பொறக்கும்போது அம்மா, அப்பா அவங்கெல்லாம் சொல்லிக் குடுத்த நெறைய விஷயங்கள்ல நம்ம நெனச்சுக்கிறோம், இவங்கலாம் இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். யாரும் இல்லனாலும் நம்மளால வாழ முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நான். ஆல்வேஸ் டூ மச் டிபெண்டன்ட் ஆன் பீப்பிளா இருந்த ஒரு பர்சன். எனக்கு வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு நெனச்ச ஒரு பர்சன் நான். இறந்து போயிடுவேன் அப்படின்னு நெனச்சேன். அந்த மாரி ஒரு மொமெண்ட் வந்துச்சுன்னா, என்னால வாழவே முடியாது. நான் வந்து மேபி ஈவன் ஐ மே டை அப்படின்னு நெனச்ச ஒரு சிச்சுவேஷன்லேருந்து, இன்னைக்கு தனியா எல்லாமே பண்றேன். தனியாவே வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ கான்ட் ஈவன் பிலீவ் நான் தான் அது அப்படின்னு. ஸோ யூ கான்ட் சே தட் வி கான்ட் டூ தட். அப்போ வந்து நெறைய பேர் என்கிட்ட இப்போ ரீசென்ட்லி கேட்பாங்க, "எப்படி நீங்க வந்து இந்த மாரி வாழறீங்க? உங்க ஃபேமிலி எல்லாம் வுட்டுட்டு, எப்படி என்னாலலாம் இருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உடனே யோசிச்சுப்பேன், பழைய என்ன. நானும் இதே மாரி வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் நெறைய பேர்கிட்ட. ஐயோ! என்னாலலாம் இருக்கவே முடியாதுன்னு. தட்ஸ் ஜஸ்ட் அ மித். அப்படிலாம் கிடையவே கிடையாது. வென் லைஃப் டேக்ஸ் யூ இன்டு தோஸ் சிச்சுவேஷன், நம்ம தானா அப்படி வாழ ஆரம்பிச்சுருவோம். நமக்கு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? எப்படி சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இல்ல அப்படின்னா யூ ஷுட் சூஸ் அனதர் வே டு டேக் யுவர் லைஃப். அது வந்து நம்ம பாடிக்கும், மைண்டுக்கும், சோலுக்கும் நம்ம பண்ற பெரிய துரோகம். அண்ட் இட் வில் கம் அஸ் கர்மா. அண்ட் அடுத்த ஜென்மம் இத விட பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு சாய்ஸ்ல போறவங்க டிஃபரெண்ட். பட் அதர் தேன் தட் நமக்கு கஷ்டங்கள் வந்துருச்சு அப்படின்னா வாழ்ந்து தான் ஆகணும். எவ்வளோ அழுதாலும், கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து வாழும்போது அத 2 விதமா வாழலாம். அழுது, புலம்பி, என்னைக்குமே கஷ்டத்திலேயே இருந்து மத்தவங்க முன்னாடி ஒரு கேவலமான ஒரு பெர்சனா வாழலாம் நமக்கு. அதுக்கு பதிலா ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை சூஸ் பண்ணி எனக்கு இதுதான் இப்போ என் லைஃப்ல வந்திருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் திஸ். நான் இப்படி தான் வாழணும். அதை வந்து எப்படி நான் பாசிட்டிவாக வாழலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி வாழலாம் இல்லையா? நான் அந்த செகண்ட் ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். மற்றவங்க பார்வையில் நான் வந்து ஒரு வேலை கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்காது. இல்லை நான் வந்து என்னமோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தோணலாம். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் சந்தோஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாரையும் நான் வந்து சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ பியூட்டிஃபுல் சோல்ஸ், நீங்கள்லாம் என்னோட ஃபேமிலி. எனக்கு ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ஹாப்பி. பெயினில் இருக்காதீங்க. பெயினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் சால்வ் ஆகலை. ஸோ ஹீல் தேட். அண்ட் வெனவர் யூ கம் இன் பெயின், யூ மே ஹாவ் த டெண்டன்சி. உங்களுக்கு வந்து உங்கள் டிவைன் மாஸ்குலின்ட்ட ரீச் பண்ணணுங்கிற அந்த ஒரு டெண்டன்சி இருக்கலாம். பட் ஒரு வாட்டி அந்த ஒரு டெண்டன்சி வரும்போது நீங்கள் ஒரே ஒரு வாட்டி யோசிச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு டெண்டன்சி இருக்கா இல்லையான்னு. ஸோ உங்களை ஹீல் பண்ணால் உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கிட்ட போகிற அந்த ஒரு சேஸ் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்ஸ், இல்லை அவங்கக்கிட்ட போகணும், அவங்கள பார்க்கணும், அவங்க என்னை பற்றி யோசிக்கிறாங்களா, ஆக்சுவலி எதுக்கு நம்ம போகிறோம், வை வி ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் தம் தெரியுமா? பிகாஸ் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும், ஒரு வேலிடேஷன். அது வந்து அவங்க இன்னும் என்னை மறக்கல, அவங்களுக்கு வந்து என் மேலே அன்பு இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் போனீங்கன்னா அது கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போகாமல் இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தத்தளிப்பாங்க. ஸோ வென் யூ கோ இமீடியட்லி தேர் வில் பி அன் அஷூரன்ஸ் தட் ஆமாம் எனக்கு நீ உன்னை மிஸ் பண்ண, எனக்கு நீ வந்து வேணும் என் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே வந்ததுமே வந்து தே வில் ஃபர்கெட் தட். அதுதான் வந்து அந்த சோல் லெவலில் அது ஹிட் ஆகலை. ஒன்லி மைண்டு இன்னைக்கு ஒன்று பண்ணும், நாளைக்கு இன்னொன்று பண்ணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மைண்டு குரங்கு மாதிரின்னு. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடுங்க. நம்ம ஒர்க் பிளேஸில் சொல்லுவோம், இல்லை ஃபேமிலியிலே சொல்கிறோம். நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருப்போம் அந்த இடத்துல. நாளைக்கே நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா டுமாரோ தே வில் கண்டினியூ தேர் லைஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. 2 நாள் அழுவாங்க, 3வது நாள் எப்படி இருப்பாங்க? தே ஹாவ் டு லிவ் தேர் லைஃப் அப்படிங்கிறதுனால அந்த ஜாப்லேயா இருந்தால் வேற ஒரு பர்சனை மாற்றி இவங்க புதுசாக ஒரு ஆளை போட்டுருவாங்க. ஃபேமிலியிலேயா இருந்தால் அந்த பர்சன் இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கஸ்டம்ட் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ மைண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி அகாமடேட் இட் செல்ஃப் டு திஸ் சிச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கும் அப்படிதான். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா தே டோன்ட் ஃபீல் தட் மிஸ்ஸிங். அப்போ வந்து அவங்க அகாமடேட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தே வில் ஜஸ்ட் இக்னோர் தட். இங்கே வந்து அந்த புல்லிங் வராது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து போய் 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 அதை கொடுக்கறதுக்கு பதிலாக பி இன் யோர் பவர், பி இன் யோர் ஓன் அத்தாரிட்டி. அண்ட் மனசுக்குள்ளே கோவம் இல்லாமல் இருங்க. நான் இதே தான் ரிப்பீட்டடாக பல வாட்டி சொல்கிறேன். பட் பெயினில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், யுவர் டிவைன் மாஸ்குலைன் ஹஸ் நாட் ப்ராமிஸ்ட் யூ எனிதிங். என்னைக்கு
3D ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, அவங்க வாயை திறந்து சொல்லட்டும், இல்லை மெசேஜாக அனுப்பட்டும். நீ வேணும், நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் எவர் ஹவவர் யூ ஆர் ஐ அக்செப்ட் யூ அப்படின்னு அவங்க சொல்லட்டும். அது வரைக்கும் அவங்களோட மெசேஜஸையும் அவங்களோட டிபி ஸ்டேட்டஸ் மற்ற ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. டோன்ட் இன்டர்பிரேட் தட் இட் இஸ் யூ. அவங்க சோல் ஒரு வேளை உங்களை நினச்சி எழுதியிருக்கலாம், போட்டிருக்கலாம். பட் ஐம் அகெயின் அண்ட் அகெயின் டெல்லிங் தட் டோன்ட் ஃபால் ஃபார் த க்ரம்ஸ். அவங்க வந்து ஏன் அதில் அங்கே எழுதுறதுக்கும் போகிறதுக்கும் பதிலாக நேராக வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்ல. பட் அதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரெடி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுங்க. இல்லை ரெடி ஆக அவங்களால முடியலன்னா இட்ஸ் ஓகே. என் லைஃப் எனக்கு இம்பார்ட்டண்ட், நான் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆறுதலை கொடுங்க. ஓகே டியர்ஸ், டேக் கேர், ஹாவ் அ குட் டே, பாய்.